இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒசூர்லேருந்து தளி நோக்கி போயிட்டுருக்கோம். தளிங்கிறது கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு ஊர். இந்த ஊருக்கு பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா, வெள்ளைக்காரங்க காலத்தில் இதை வந்து லிட்டில் இங்கிலாண்ட் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இப்போவும் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஊர் பேர் வந்துட்டு லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, இந்த ஊரில் வருஷம் முழுக்கவே வந்து ரொம்ப கூலிங்கான கிளைமேட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷம் ஆண்டு முழுமையுமே பார்த்திங்கன்னா நல்ல காய்கறிகள் இருக்கும். இங்கே தான் அதிகபட்ச காய்கறிகளும் பூக்களும் வந்துட்டு வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் வந்துட்டு விற்பனைக்காக போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா, நம்ம வந்து இன்றைக்கி இந்த தளியில் உள்ள இந்த சின்ன டவுனை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தளி பஸ் ஸ்டாண்டு இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்கோம். தளியில் ஒரு சின்ன ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். தளியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து இந்த ஹோட்டல் தாங்க. ஐயர் ஹோட்டலாக ஏதோ. இவங்க பாட்டிக்கு வந்து ஒரு பிளேட் இட்லியும் எனக்கு ஒரு பிளேட் பூரியும் சொல்லி சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே இருக்க கொஞ்சம் டீசெண்டான ஹோட்டல் வந்துட்டு இந்த ஹோட்டல் தான். ஸோ பயங்கரமாக இந்த சட்னி பார்த்திங்கன்னா கடலை சட்னின்னு நினைக்கிறேன். பயங்கரமாக காரமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இது வந்து கன்னடா கடை. நல்லா தாங்க இருந்துச்சு சாப்பாடு. அவ்வளோ ஒன்றும் மோசம்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம், நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுல. படி தளியில் இருக்கிறங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிருஷ்ணகிரி அப்புறம் ஒசூர் கர்நாடகா மக்கள்லாம் அதிகமாக வந்து இந்த கிளாஸ் வளையல் வந்து யூஸ் பண்ணுறாங்கங்க இன்னுமே. இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தது. நான் இது 30 வருஷம். இந்த வளையல்லாம் அதிகமாக எதுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கோ, எல்லாரும் போட்டுக்கிறாங்கோ. இங்கே இந்த பக்கத்தில் எல்லாம் போட்டுக்கிறாங்கோ. சிட்டி கிட்டே கொஞ்சம் கம்மி போடுறாங்கோ. இங்கெல்லாம் ரப்பா போட்டுக்கின்னு வள்ளிலெல்லாம் ரப்பா போட்டுறாங்க. அவ்வளோதான். பண்டிகை அதெல்லாம் ரொம்ப ஓடுது. இல்லைன்னாக்கா அது எப்போ ஓடுது இல்லை. பண்டிகையில் ரொம்ப ஓடுது, கல்யாணத்தில் ரொம்ப ஓடுது. அவ்வளோதான். ஓம் சக்தி வந்தாக்கா அது கொஞ்சம் போகுது. ரெட் ஒளி காலையிலன்னா 9 மணி தெளிலன்னு வச்சுருக்கு. அந்த அம்மா வந்து கன்னடாமா நீங்க? ஒரு டஜன் போடு. அவங்க மனுஷன் பொறுத்த வரைக்கும் போட்டுக்கலாம். அதில் போய் என்ன ஆகுது? ஒரு டஜன் எவ்வளோ? 30 ரூபாய் இருக்குது, 40 ரூபாய் இருக்குது, 30 ரூபாய் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு இருக்குது. டிசைனுக்கு சின்ன குழந்தைங்க இருக்குது. இது கண்ணாடி வளையல் தான். சாமி வளையல் இருக்குது, கண்ணாடி வளையல் இருக்குது. ஓகே, பாய் பாட்டி. உங்க பேரு? எங்க பேர் சுப்லக்ஷ்மி. தொட்டா கடிச்சிடும். தொடாம இருந்தால் அது பாட்டுக்கு அது வேலை செய்யும்.
ಸೊನೆ ಹಿಡ್ಕದ நீங்கள் கன்னடாவா தமிழா? ತಮಿಳಮ್ಮ ತಮಿಳು ಕನ್ನಡ ತೆಲುಗು ಎಲ್ಲ பேசுவோம் ನಮಸ್ಕಾರ ಪಾಪ தஞ்சாவூர் தஞ்சாவூரா நாள் வரணும் நீங்க பேசுற தமிழ் டிஃப்ரெண்டா இருக்கு. நாங்க அப்படித்தான் பேசுவோம். நீங்க கன்னடாவா? கன்னடா தான், ஆனா படிச்சிருக்கிறது தமிழ் தான். ஓ தமிழ். எங்க பக்கம் தமிழ் தான். மதகண்டப்பள்ளி மதகண்டப்பள்ளி தான். பாத்தீங்கன்னா பாட்டி வந்து எனக்கு போனோன்னா அவங்க வந்து கூப்பிட்டு வளையல் போட்டு விட்டுருக்காங்க. கொடுங்க பாட்டி. ரொம்ப டைட்டா வேணாம் தாத்தா. இருங்க. நான் ரொம்ப நாள் வளையல் போடுறதே இல்ல. அப்படியா? என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். இங்க பாருங்க கிருஷ்ணன். இல்ல இல்ல பரவாயில்ல. எனக்கு மக்க மாதிரி தான், நான் எல்லாம் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். எங்க பொண்ணு மாதிரி தான். நீ ஏன் காசு கொடுக்குற வாங்க போறேன், நான் வாங்கி கொடுக்குறேன். வேணுமா வாங்க, இன்னும் ஒரு மழை வாங்கி கொடுக்குறேன். பாய் பங்காரி. பாருங்க மொச்சக்காய். இங்க இருக்க மக்கள் வந்து அதிகமா மொச்சக்காய் தான் சாப்பிட்றாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா தளியோட மார்க்கெட்டு, சின்ன கடை வீதி. பாருங்க காய்கறி வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த முட்டைக்கோசு எல்லாமே அதிகமான பணப்பயிர்கள் வந்துட்டு இங்கிலீஷ் காய்கறி. பாருங்க நூக்கோல்ல இருந்துட்டு பீட்ரூட்டு காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இங்கே ஒசூரில். இது வந்து தளியில் இருக்கோம், நம்ம தளியில் இருக்கோம். இதுதான் ஒரு ரோட் சைடு ஷாப்பு, வெஜிடபிள் ஷாப்பு. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ வெரைட்டிஸ். ஒரு சின்ன கடை தான், பட் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்களேன், எவ்வளோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் காய்கறிகள் இருக்கு பாருங்க. ஷாப்ல டீ குடிச்சிட்டு இருக்கோம். டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் வந்து வித்தவுட் இந்த வாட்ச் மட்டும்தான் போட்டுட்டு வந்தேன். அந்த பாட்டி கடையில் பார்த்தீங்கன்னா வளையலும் போட்டு விட்டாங்க. அந்த கோவில் இருக்கா பாட்டி? பழமையான கோவில் பாருங்க. நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தளி. வெத்தலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாட்டி. இங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான இந்த டவுன்ல அதிகப்படியான மக்கள் வந்து கன்னடாவை தான் பேசுகிறாங்க. ஆனால் தமிழும் தெரியுது, ஆனால் வந்து அவங்களோட மொழி பார்த்தீங்கன்னா கன்னடா தான். தமிழ் பேசுவீங்களா? ஓகே. நீங்கள் எந்த ஊரம்மா?
நான் தஞ்சாவூர். இது வந்துட்டு தலையில் இந்த வீடு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எப்படி இது அக்ரஹாரத்து வீடுங்களா? இல்லை மாமூல் நார்மல் வீடு தான். நார்மல் வீடு தான்மா. நார்மல் வீடு. நார்மல் வீடு. அந்த காலத்து வீடுங்க. அந்த காலத்து பழைய காலத்து 38 கட்டியிருக்கிறது அது. 38. பாருங்க அங்கே இருக்கு. நீங்கள் எங்கே இது பண்ணுறீங்களா? மாடுபாட்டி. கொம்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க அதுக்கு அந்த காட்டுக்கீரை சொக்கத்திக்கீரையை தான் அதிகமாக போடுறாங்க. சோளத்தட்டை கம்பு இதோட இதுதான் அதிகமாக போடுறாங்க. இது இந்த ஊர் நாட்டு மாடுங்க. இந்த ஊர் நாட்டு மாடு இது. பாருங்க இதெல்லாம் அந்த காலத்து வீடுங்களா. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. அருள்மிகு கோட்டை காசி விஸ்வேஸ்வரர் சுவாமி திருக்கோவில். இது பார்த்தீங்கன்னா தனி ஏரிங்க. பிரதான இரிகேஷன் இங்கேருந்து தான் இங்கே இருக்க விவசாயத்துக்கெலாம் வந்துட்டு தண்ணி இது பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஏரி இது. ஏரி வந்து படுத்துன்னு 2-3 நாள் இருந்துச்சோம். நல்லா தடிக்கார பார்த்து அப்படி சொன்னாங்க. இது பெரிய ஏரி, சரியான ஏரியில கடைசி வருதுங்க. இது பார் யானை வருது. ஆமாம், கூட்டமாக இங்கேருந்து தான் போகுதுங்கிறாங்க. அப்படியா? யானையும் வருது, ஒண்டி வருது, கூட்டமும் வருது. பாட்டி நடந்து கூட்டிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. யானை வருமா பாட்டி அப்படின்னு கேட்குறேன். வந்தாலும் வருமாப்பா வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து பக்தி பரவசமாயிட்டாங்க. ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருக்கோம். கரெக்டாக இந்த இடத்துட்ட தான் வந்து ஏரி முடியுது. இது இந்த ஒரு டீ கடை வருமா? ஆரப்பள்ளிக்கெல்லாம் வருது. ஆடுங்கெல்லாம் வளர்க்குறீங்களா? இது வந்து நல்லா வருஷம் முழுக்கமே இந்த ஏரியா வந்து நல்லா குளுமையாக இருக்கும். ஏன்னா காரணம் சுற்றி ஒரே மழையாக இருக்கிறதுனால இங்கே இருக்க ஆடு கூட பாருங்களேன், செம்மறி ஆடு தான் அதிகமாக வளர்க்குறாங்க. இந்த ஆடு தான் சாப்பிடுவீங்களா? ஆமாம் தாத்தாவை பாருங்க. இங்கே இருக்க விவசாயிங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க மேக்ஸிமம் இதுதான் இவங்களோட காஸ்டியூமாக இருக்குது. பாருங்க குதிரை லாடம். குதிரையெல்லாம் வளர்க்குறீங்களா? பாட்டி அந்த குதிரை லாடம் தாத்தா வந்து 500 ரூபான்னு சொல்கிறாங்க. பாட்டி 100 ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதெல்லாம் கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கா. கர்நாடகாலேருந்து வரீங்களா? ஒயிட் ஃபீல்டா? ನಮ್ಮ ದೇಶ ನಾವು ನಿಮ್ಮೂರು ಬರಲ್ಲ ಬರಲ್ಲ ನಾವು ಕನ್ನಡ. தமிழும் பேசுவீங்க? அடுத்தது பார்த்திங்கன்னா தளிக்கு அடுத்து உள்ள ஆரப்பள்ளி அப்படிங்கிற ஊருக்கு தான் போக போகிறோம். அடுத்த vlogல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் மக்களே.